ஓகே ரைட் எனஃப். இதுக்கு மேல உன்னோட மேரேஜை பத்தி நான் உன்கிட்ட பேச மாட்டேன். என்னோட மேரேஜை பத்தி நீ என்கிட்ட பேசாத. டேய் தம்பி, தம்பி டேய். யாரோ யாரோ நான் யாரோ, உன்னை விட்டு நான் வேறோ. காற்றே காற்றே சொல்வாயோ, காலம் தாண்டி செல்வாயோ. கண்ணீர் விட்டு கரையும் என்னை காப்பாயோ. என்னங்க? என்னங்கவா? என்ன தாலி கட்டின பொண்டாட்டி மாதிரி கூப்பிடுறீங்க? நீங்க தாலி கட்டின பொண்டாட்டி தானே? அதுக்குன்னு இப்படி கூப்பிடுவீங்களோ? இதுக்கு முன்னாடி என்ன சார் தானே கூப்பிடுவீங்க? எங்க அப்பா இருக்காருலங்க, அவர் முன்னாடி நான் சார்னு கூப்பிட்டா அவர் என்ன ஏதுன்னு கேட்க மாட்டாரா? ஓ அதுக்கா? சரி சரி. ஆனாலும் இது இது ஒரு மாதிரியால இருக்கு. அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. பாப்பா டேய், என்னடா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடணும்? அப்பா என்னடா மாப்பிள்ள கூட ஏதாவது தனியா பேசணுமோ? நான் இங்க இருக்கிறது இறஞ்சலா இருக்கோ? இந்த ஆளு கரெக்டா எல்லாத்தையும் தப்பாவே புரிஞ்சுக்கிறாரு. அப்பாவால எந்திரிச்சு போக முடியலடா, இல்லாட்டி எந்திரிச்சு வெளியே போயிருவேன். எப்பா அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, சும்மா இருங்க. இல்லம்மா, புருஷன் பொண்டாட்டி அதுவும் காதலிச்சு கல்யாணம் பண்ணவங்க, தனிமை தேவைப்படும். இப்படி ஆஸ்பத்திரியில வந்து இருக்கிறாப்புல ஆயிப்போச்சு. நான் வேற நந்தி மாதிரி நடுவில் படுத்து கிடக்கேன். அதான் எனக்கே சங்கடமா இருக்கு. இவளை நான் பார்த்து மொத்தமே 5 நாள் தான் ஆகுது. முதல் நாள் கோயம்புத்தூர்ல வச்சு பார்த்தேன். மறுநாள் என் மாப்பிள்ள சென்னைக்கு வந்து இவளை பார்த்தான். அதுக்கு மறுநாள் நான் இங்க வந்தேன். அதுக்கு மறுநாள் கல்யாணம். இந்த அதுக்கு மறுநாள் இங்க வந்து படுத்து கிடக்கேன். 5 நாள் ஆகுது. நாங்க என்னமோ 5 வருஷமா லவ் பண்ண மாதிரி இந்த ஆளு பேசிக்கிட்டு இருக்காரு. ஏம்மா அப்பா இருக்கிறது இடைஞ்சலா இருக்கோ? எப்பா அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, நீங்க பேசாம இருங்க. சரிம்மா, அப்ப நான் வேணா காதை மூடிக்கிறேன், நீங்க பேசுங்க. ஆமாய்யா, உன் மக பேசுற பேச்சுக்கு நீ காதை மூடித்தான் ஆகணும். இந்தாங்க இந்தாங்க. என்னங்க? ஐயோ அப்படி கூப்பிடாதீங்க, நல்ல இல்ல, ஒரு மாதிரியா இருக்கு. என்னம்மா சொல்றாரு மாப்பிள்ள? இந்த ஆளு வேற பேசிட்டு இருக்கோம் மாமா. என்னம்மா கீழே சத்தம்? பேசிக்கிட்டு இருக்கேன் மாமா. இப்படி எல்லாம் கேட்டா பயந்துருமா? உங்க அப்பா பெரிய மீசி வச்சிருந்தா மதுரை வேற நினைப்பா. மறுபடியும் அங்க என்னமா பேசிக்கிட்டு இருக்கேன் மாமா. திரும்ப திரும்ப கூப்பிட்டா மிரண்டுருமா? மெதுவா பேசுங்க. என்னடி மெதுவா பிரச்சனை? என்ன மெதுவா பிரச்சனை? அப்படி பேசுங்க. கும்மி ஆம்பட்டு மேல சொல்லிவிட்டே. ஆமா பேசுங்க மாப்பிள்ள பேசுங்க, நான் காதை மூடிக்கிறேன். அதை செய்யுங்க. ஏங்க இந்தாங்க. என்னங்க? சரி எதுக்கு கூப்பிட்டீங்க அதை சொல்லுங்க. நான் எப்ப கூப்பிட்டேன்? நீங்க தானங்க கூப்பிட்டீங்க, அதுக்கு தாங்க இப்ப இவ்வளவு பஞ்சாயத்து. மறந்துட்டீங்களா? ஆமா 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 ஆமா, இந்த எம்கே இருக்கான்ல, ஆமா அவன் கேஎஸ்ஆரை தனியா கூட்டிட்டு போன பாத்தீங்களா? ஆமா. அவங்க என்ன லவர்ஸா? தனியா கூட்டிட்டு போய் என்ன பண்ணிட போறான்? அவங்க 2 பேரும் அண்ணன் தம்பி, பேசுறதுக்கு 1000 விஷயம் இருக்கும். இதுல உங்களுக்கு என்ன? அது இல்லங்க, இவன் எம்கே முகமே ஒரு மாதிரியா இருந்தது. கொஞ்சம் இருங்க. இப்ப நான் வேணா எந்திரிச்சுக்கட்டா? நீங்க வேணா இந்த பெட்ல படுத்துக்கிறீங்களா? ஏங்க? பின்ன என்ன, என் மேல விழுந்துருவீங்க போல. தள்ளி நில்லுங்க. ஆளையும் குதிரை வாழையும் பாரு. நானே அசைய முடியாம படுத்திருக்கேன், மேல விழுந்துருந்தோம் ஆபரேஷன் பண்ண வச்சிருவாங்க போல. சாரிங்க, எங்க அப்பாவுக்கு கேட்க கூடாதுங்கிறதுக்காக மெதுவா பேசணும்ட்டு உங்க காது கிட்ட வந்து பேசுறேன்ட்டு அப்படி பக்கத்துல வந்துட்டேன். நீங்க எப்படி பேசினாலும் உங்க அப்பா ஏதாவது தப்பா தான் அர்த்தம் கண்டுபிடிச்சுக்கிட போறாரு. அதுக்கு எப்படி பேசினா என்ன? பேசுங்க சும்மா அங்கேயே நின்னு. சரி, இந்த எம்கே முகம் ஒரு மாதிரியா இருந்தது பாத்தீங்களா? ஆமா, அவன் எப்பதான் முகத்தை சிரிச்ச மாதிரி வச்சிருந்தான். என்னைய பார்த்தாலே அவனுக்கு கடுகடுன்னு தான் இருக்கும். அதுவும் இப்ப அவன் ஃப்ரெண்டான உங்களை, அழகு அதிரூப சுந்தரிய நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா என்னைய பார்த்தாலே எள்ளும் கொள்ளுமா வெடிக்குது அவன் மூஞ்சில. பிறகு வேற எப்படி இருப்பான்? இல்லங்க, அண்ணனும் தம்பிக்கும் ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். அப்படியா? ஆமா, எம்கே முகம் சரியில்லை. அவன் நார்மலா என்கிட்ட கோவப்படும் போது முகத்தை இப்படி வச்சிருக்க மாட்டான். அவனுக்கு இருக்கிறது ஒரு முகம், அதுல எப்படிங்க இத்தனை ரியாக்ஷனை நீங்க கண்டுபிடிக்கிறீங்க? ஏங்க, நாங்க ஹையர் ஸ்டடீஸ்ல இருந்து ஃப்ரெண்டுங்க. ஓஹோ சரி, முழங்கைய கொண்டு என் கழுத்துலயே குத்திக்கிட்டு இருக்காம கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. இவர் ஒரு பக்கம் ஏதோ கற்பு பறிபோன மாதிரி கத்திக்கிட்டே இருப்பாரு. நீங்க வேணா இங்க வந்து படுத்து பாருங்களேன். நான் என் முழங்கைய கொண்டு உங்க கழுத்துல குத்துறேன், எப்படி இருக்குன்னு பாப்போம். சரி சாரி, எதுக்குனாலும் பாயாதீங்க. ஆமா நான் பாயிறேன், திரும்பி கூட படுக்க முடியாம இருக்கேன். பாயிரா நாமல பாயிறேன். என்னாச்சுமா? பேசிட்டு இருக்கோம் மாமா. சரிங்க மாப்பிள்ள ஒன்னும் கேட்க மாட்டேங்குது. காதை மூடிக்கிறேன்னு சொன்னீங்க, அது மூடி தான் வச்சிருக்கேன். உங்க அப்பாவுக்கு கிட்னில ஆபரேஷன் பண்ண கையோட காதல ஒரு ஆபரேஷன் பண்ணி விட்டு இருந்திருக்கணும். எதுக்கு? பின்ன அரையும் குறையுமா கட்டுக்கிட்டு உசுர வாங்குறாரு. எப்படியும் காதல விழுந்தாலும் தப்பா தான் புரிஞ்சுக்கிட போறாரு. அப்புறம் என்னத்துக்கு காதை இந்த பக்கம் தீட்டி வைக்கணும்? இங்க பாருங்க, சும்மா எங்க அப்பாவை வம்பு கழுத்தீங்கன்னு வைங்களேன், அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். என்ன, நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், வந்ததுல இருந்து எங்க அப்பாவையே குத்தம் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. என்னால முடியல. சத்தமா பேசினா தையல் புரிஞ்சிரும்னு பயமா இருக்கு. மெல்லமா பேசினா நான் என்னமோ உங்களை லவ் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி உங்க அப்பா தப்பா நினைச்சுக்கிறாரு. கொஞ்சம் அங்கிட்டு தள்ளிதான் போங்களேங்க. போயாமையா சொல்லணும். சே, என்னன்னு போங்க. பெட்ஷீட் என்னாச்சுமா? என் மானம் போகுது. என்னங்க ஆச்சு?
பெட்ஷீட்டை இழுத்துட்டு போறீங்க பாருங்க. ஓ சாரி சாரி சாரி. ச்சே, என் மானத்தை காப்பாத்திக்கிறதுக்காக என்னன்னு போராட வேண்டியதா இருக்கு. சாரிங்க, நான் சாஞ்சிருந்ததுல நான் நகலும் போது அதுவும் சேர்ந்து நகண்டு வந்துருச்சு. இப்ப தெரியுதா? சரி சாரி. ஓகே. சரி, ஏதாவது வேணுமா? ஆமா வேணும், எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும். அங்கிட்டு போனீங்கன்னா கொஞ்சம் வசதியா இருக்கும். ஒரு மாதிரி கூச்சமா நர்வஸா இருக்கு எனக்கு. நீங்க வெளியே போயிட்டு என் மாப்பிளைய வர சொல்லுங்க. போயிடுவேன் இன்னும் கொஞ்ச நேரத்துல. கிளம்புங்க சீக்கிரம். நாங்க இங்க ஆம்பளை ஆளுகளா இருக்கிற இடத்துல சும்மா சும்மா வந்து நின்றுக்கிட்டு நாங்களே அரையும் குறையுமா போர்வையை மூடிட்டு படுத்து கிடக்கும். இதுல வேற வந்துக்கிட்டு போர்வையை வேற இழுத்து இழுத்து பாத்துக்கிட்டு. நான் ஒண்ணு பார்க்கலங்க. ரொம்ப நல்லது. புகழ் இந்தா வந்துட்டான். இவன் தான் இவளுக்கு சரியான ஆளு. வா எம்கே. நான் கிளம்புறேன், பாத்துக்கோ. என்ன நைட் இங்க ஸ்டே பண்ண போறேன்னு சொன்னேன். ஆமா, 2 பேரும் தனித்தனி ரூம்ல இருந்தாங்க. அதனால நான் வந்து தங்கிக்கிறேன் பாத்துக்கிறேன்னு சொன்னேன். இப்பதான் 2 பேருக்கும் சேர்த்து ஒரே ரூம் அலாட் பண்ணியிருக்காங்கல்ல. அப்புறம் என்ன, அதான் அண்ணன் இருக்காருல்ல, பாத்துக்குவாரு. சரி சரி, அப்ப கிளம்பு. நீ எப்ப கிளம்புவ? நான் அந்த சார் வர விட்டு கேட்டுட்டு என்னன்னு பார்க்கணும். இதோ சாரே வந்துட்டாரு. சார், எம்கே வீட்டுக்கு கிளம்புறானா? நீங்களும் அவன் கூட போயிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு காலையில வரீங்களா சார்? நான் இங்க பாத்துக்கிறேன். நீங்க பாப்பா வேணா பாத்துக்குவீங்கல்ல? பாப்பா உங்ககிட்ட இருந்துக்குவல்ல? சார் சார் உங்களை தான் சார். சார் என்னம்மா? இல்ல சார், நீங்க வீட்டுக்கு போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு காலையில வரீங்களா? நான் இன்னைக்கு இங்க பாத்துக்கிறேன். பாப்பான்னா உங்ககிட்ட இருந்துக்குவல்ல சார்? இல்ல அரசி, நான் எங்கேயும் போறாப்ல இல்ல. நான் இருக்கேன். நீங்க போயிட்டு வாங்க. சார், நேத்துல இருந்து இங்கேயே இருக்கீங்க. கொஞ்ச நேரம் கூட படுத்து ரெஸ்ட் எடுக்க முடியல. வீட்டுக்கு போனா கொஞ்சம் பெட்ல படுத்து தூங்கினா கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும் சார் உங்களுக்கு. அதான் சொல்றேன். இல்ல பரவாயில்ல, நான் இங்கே பாத்துக்கிறேன். நீங்க கிளம்புங்க. பாப்பாவை கொஞ்சம் பாத்துக்கோங்க, நான் இங்கே பாத்துக்கிறேன். ஓகே சார், ஓகே. சரி, அப்ப நீ வரியா? நான் இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு வரேன். நீ கிளம்பு. அக்கா வா. நிலா, நீயே தனியாவா வந்த? நிலா, நீ எதுக்கு இங்க வந்த? காலையில ஆபரேஷன் பண்ணதும் இவங்கள பார்க்க முடியலல்ல, அதான் இப்ப பாத்துட்டு போலான்னு வந்தேன். ஆமா, இவ பண்ற முட்டாள்தனத்துக்கு இத்தனை பேர் துணைக்கு நில்லுங்க, விளங்கிரும். உனக்கு கிளாஸ் இருக்கும்ல, கட்டடிச்சுட்டா வந்த? ஆமா, நாளைக்கு போய்க்கலான்னு. படிச்சு உருப்படியா லைஃப்ல செட்டில் ஆகணுங்கிற நினைப்பு இல்ல? இல்ல, உடம்பு சரியில்லாதவங்கள பார்க்கணும்ல, அதான் வந்தேன். சரி, எதுல வந்த? ஆட்டோல வந்தேன். சரி, வந்துட்ட. இவங்கள ஒரு நிமிஷம் இருந்து பார்த்துட்டு என் கூடயே வா, கிளம்பு. சரி புகழ், பாத்துக்க, நான் வரேன். நிலா அக்கா, சாரும் அப்பாவும் எப்படிக்கா இருக்காங்க? நல்லா இருக்காங்க. இப்போ ஓகே ஓரளவுக்கு. சரிங்கக்கா, வலி ஏதாவது இருக்கா கேட்டிங்களா? ஆமாம், வலி இருக்குது. ஒரு 2 நாளைக்கு இருக்கும் போல், அப்புறம் சரியாயிடும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்கக்கா, சாப்பாடெல்லாம் கொடுக்கலான்னு சொல்லிட்டாங்களா? இல்லைம்மா, இன்னும் ஒன்றும் சொல்லலை. நாளைக்கு தான் கொடுக்க சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ட்ரிப்ஸ் ஏற்றுனாங்களா, அது இப்போ தான் கலட்டி விட்டுருக்காங்களாம். சரிங்கக்கா, நீங்கள் எப்போக்கா வருவீங்க? இந்த கொஞ்ச நேரம் இருந்துட்டு வரணும். பாப்பா என்ன செய்கிறா? பாப்பா பாட்டி கூட விளையாண்டுட்டு இருக்கா. அவளை பற்றி நீங்கள் கவலையே படாதீங்கக்கா, பாட்டி நல்லா பார்த்துக்கிடுவாங்க. நானும் இப்போ வீட்டுக்கு போகிறேன்ல, பாப்பாவை பார்த்துக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் இருந்து பத்திராம வர்றதுனா கூட வாங்க. சரி நிலா, பார்த்துக்கோ. என்ன, ரொம்ப தேங்க்ஸ். நான் சீக்கிரமாக வந்துடுறேன். பரவாயில்லக்கா, நீங்கள் வர முடிஞ்சால் வாங்க. இல்லை நைட் இங்கேயே ஸ்டே பண்ணனா கூட பண்ணுங்க. நான் பாப்பாவை பார்த்துக்கிறேன். இல்லை நான் வீட்டுக்கே கிளம்பி வரேன். காலையில் வந்துட்டா போதும். சரிக்கா, அப்போ இருந்து வாங்க, நான் கிளம்புறேன். சார் தூங்குறாங்களோ? பார்த்துக்கங்கக்கா. இல்லை, முழிச்சுதான் இருக்காரு. அப்படியா? நான் அவங்கக்கிட்ட பேசினதில்லை. இப்போ கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும். நான் அப்புறமா என்ன பேசுகிறேன். என்னக்கா, நான் கேட்டதா சொல்லுங்கள். நான் வர்றேன். சரிம்மா, சரி போயிட்டு வா. அப்புறம் அவன் கத்த போகிறான். சார் நான் கிளம்புறேன். சரிம்மா, வாங்க. வரேன்க்கா, ஏதாவது வேணும்னா சொல்லுங்கள், நான் கொண்டு வரேன். சரி நிலா, சரி போயிட்டு வா. மாப்பிள்ள, உனக்கும் முத்துவுக்கும் எதுவும் பிரச்சனையாடா? இல்லையே, ஏன் கேட்குற? உன்கிட்ட சொல்லாமலே கிளம்பிட்டான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவன் ஃப்ரெண்டு வந்ததுக்கு கோவப்பட்டுட்டான் போல. இல்லையே, அதுக்கு முன்னாடியும் நீ வரவும் உங்ககிட்ட ஒன்றுமே பேசலை. உன்னைய வேற தனியாக கூட்டிகிட்டு போய் பேசினா. என்னாச்சுப்பா? ஒன்றும் இல்லைடா, ஒன்றும் இல்லை. மாப்பிள்ள, என் விஷயமா உங்கள் 2 பேருக்குள்ளே ஏதாவது சண்டையா? சேச்சா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்புறம் ஏன் உம்முன்னு இருக்கான்? வழக்கம் போல தான், கல்யாண விஷயம். அதுவா? அவ்வளோதான். சரிப்பா. நான் கூட உங்கள் 2 பேருக்கும் சண்டையோன்னு நினச்சிட்டேன். இந்த பிரச்சனைனா எப்பவும் நடக்கிறது தானே. இது கனவா கனவாய், இல்லை நனவா நனவாய். இது கனவாய் இருந்தால் கலைந்தே போகும் போகட்டும். இது விழலா நிழலா, இல்லை ஒளியா ஒளியா.
இது நிழலாயிருந்தால் இருளில் கரைந்தே மறையட்டும். ஓ யாரோ யாரோ நான் யாரோ, உன்னை விட்டு நான் வேறோ, தன்னந்தனியே நின்றால் என்னை ஏற்பாரோ. முத்து முத்து என்னாச்சு உனக்கு? ஒன்றும் இல்லை. முத்து முத்து அழறியா? சேச்சா, இதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்னாச்சு முத்து? எதுக்கு? என்னாச்சு உனக்கு? ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. முத்து முத்து என்ன பாச்சு உனக்கு? முத்து இங்க பாரு. ஒன்றும் இல்லைங்கிறல்ல, விடு. என்னாச்சு? என்னாச்சு? புகழரசி அக்கா கூட சண்டையா உனக்கு? இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. முத்து முத்து நான் உன்னை இப்படி பார்த்ததே இல்லை. என்னாச்சு உனக்கு? ஒன்றும் இல்லை நிலா, ஒன்றும் இல்லை, விடு. முத்து இங்க பாரு, நீ அழுற. முத்து முத்து இங்க பாரு, என்னன்னு சொல்லு. என்னாச்சு உனக்கு? ஏய் ஏய், இப்போ நீ எதுக்கு அழற? நீ அழுறத பார்த்தா எனக்கு அழுகையா வருது. எதுக்கு அழுற? ஏய் லூசா நீ, இங்க பாரு நான் எங்க அழறேன். உன் கண்ணுல கண்ணீர் தேங்கி நிக்குது. அது வெளியே வர முன்னாடி நீ தொடச்சுக்கிட்டே இருக்க, நான் பார்த்துட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. முத்து முத்து இங்க பாரு, நீ வண்டியை நிறுத்து. எதுக்கு? நீ வண்டியை நிறுத்து, வண்டியை நிறுத்து. முத்து சொல்றத கேளு. இந்த நிலைமையில நீ கார் ஓட்டாத, வண்டியை நிறுத்து. எனக்கு ஒன்றும் இல்லை நிலா, நீ பேசாம வா. இல்ல இல்ல, நீ அழுகுற. உன் கண்ணுல கண்ணீர் கட்டி கிடக்கு. வண்டியை நிறுத்து. ஏய் நிலா, சொல்றத கேளு முத்து, வண்டியை நிறுத்து. ஸ்டாப் பண்றேன் இரு. என்ன, கார் ஸ்டாப் பண்ணியாச்சு. என்ன இப்போ? நீ எதுக்கு அழுகுற? நீ தான் அழுதுட்டு இருக்க, நான் எங்க அழுறேன்? நான் பார்த்தேன், நீ அழுததை நான் பார்த்தேன். நான் பொம்பளை பிள்ளை, ஈஸியா அழுதுருவேன். நீ ஆம்பளை பிள்ளை, நான் பாத்திரக்கூடாதுங்கிறதுக்காக நான் பார்க்க முன்னாடி வழியிற கண்ணீரை நீ தொடச்சுக்கிட்டே இருந்த, நான் பார்த்துட்டேன். முத்து முத்து உனக்கு என்ன பிரச்சனை? என்கிட்ட சொல்லக்கூடாதா? எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை நிலா. இல்ல, என்னமோ இருக்கு. இல்லாட்டி நீ இப்படியெல்லாம் இருக்கிற ஆளே கிடையாது. நீ சிரிச்சு பார்த்துருக்கேன், கோவப்பட்டு பார்த்துருக்கேன், அழுது நான் பார்த்ததே இல்லை. என்னாச்சு முத்து? சொல்லு 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 முத்து, என்கிட்ட சொல்லு. அதான் ஒன்றும் இல்லைன்னு சொல்றேன்லடி. ஓ மை காட் நிலா, நிலா ஐம் சோ சாரி. நான் இப்போ உன்னை டீ போட்டா பேசினேன். நிலா நிலா ஐம் சோ சாரி. நான் ஏதோ ஒரு டென்ஷன்ல அப்படி பேசிட்டேன். சாரி நிலா, சாரி. எதையும் மனசுல வச்சுக்காத என்ன. ஓ ஷிட், சாரி நிலா, சாரி சாரி பேபி. என்ன டென்ஷன் உனக்கு? அது அது என்கிட்ட சொல்லு, நீ ரிலாக்ஸ் ஆவ. சொல்லு. அது நான் என் அண்ணன்கிட்ட சண்டை போட்டுட்டேன். உங்க அண்ணன்கிட்டயா சண்டை போட்டுட்டியா? எதுக்கு? அது ஒரு பர்சனல் இஷ்யூ. என்னாச்சு? ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பேசி கடைசியில சண்டை ஆயிடுச்சு. அதுல என் அண்ணன் என் பர்சனல் விஷயத்தை பத்தி பேசுறதுக்கு உனக்கு எந்த உரிமை இல்லைன்னு சொல்லிட்டாரு. அதை கேட்டதை எனக்கு கோவம் வந்துருச்சு. அந்த கோவத்துல நான் அவர்கிட்ட சண்டை போட்டுட்டு வந்துட்டேன். ஏன் இப்படி பண்ண முத்து? என் அண்ணன் லைஃப்லயே ஃபர்ஸ்ட் டைம் என்கிட்ட ரொம்ப கோவமா பேசிட்டாரு நிலா. அது கூட பரவாயில்ல, என்கிட்ட எந்த உரிமையும் எடுத்துக்காதங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. அவர் என்கிட்ட எல்லா உரிமையும் எடுத்துக்கிறாரு, நான் அலோவ் பண்றேன்ல. அப்போ எனக்கு மட்டும் அவர்கிட்ட எந்த உரிமையும் இல்லையா? அதான் கோவத்துல, அதுவும் ஒரு தேர்ட் பர்சனுக்காக என்கிட்ட இப்படி பேசுனதும் எனக்கு கோவம் என் கண்ட்ரோலை மீறி வந்துருச்சு. சரி, போனது போகட்டும். உங்க அண்ணன் கிட்ட சண்டை போட்டதை இப்ப நீ தப்புன்னு ஃபீல் பண்றியா? இல்ல. இல்லையா? இல்ல, நான் எங்க அண்ணன் கிட்ட சண்டை போட்டது கரெக்ட் தான், தப்பு இல்ல. ஏன் அப்படி சொல்ற? என் அண்ணன் தப்பு தான் பண்றாரு நிலா. அவர் பண்ற தப்பால அவரோட லைஃபே ஸ்பாயில் ஆயிடும். அதை நான் சொன்னா அவர் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு. அந்த கோவத்துல நான் அவர்கிட்ட சண்டை போட்டுட்டேன். உங்க அண்ணன் என்னடான்னா நீ எடுக்கிற முடிவால உன் லைஃப் ஸ்பாயில் ஆயிருங்கிறாரு. நீ என்னடான்னா அவர் எடுக்கிற முடிவால அவர் லைஃப் ஸ்பாயில் ஆயிருங்கிற. இதுல யார் சொல்றது சரி? எனக்கு என்ன ஒண்ணுமே புரியல. இப்ப நான் என்ன செய்வேன்? என்ன சொல்லி இவனுக்கு ஆறுதல் சொல்லுவேன்? நிலா, இந்த புகழ் இருக்கா பாத்தியா, என் பேச்ச கேட்காம எப்படி ஒரு வேலை பார்த்துருக்கா பாரு. இதனால அவள் லைஃபே போயிடுச்சு. அது அவளுக்கு புரியல, அந்த இடியட்க்கு புரியல. இப்ப என் அண்ணனும் அந்த மாதிரி தான் ஒரு வேலை பாக்குறாரு. பாரு, புகழுக்கு இருக்கிற படிப்புக்கும் அழகுக்கும் அவ இப்படி ஒருத்தனையா கல்யாணம் பண்ணணும். கேட்டா லவ் பண்றேன்னு ஏன் காதலையே பூ சுத்துறா. அவளுக்கு எப்படி நல்ல நல்ல மாப்பிள்ளைங்க எல்லாம் கிடப்பாங்க. அதுல ஒருத்தனை கல்யாணம் பண்ணியிருக்கலாம்ல. போய் இவன் நான் என்ன சொல்றது, டிவோர்ஸ் ஆனவன் கையில குழந்தைய வச்சிருக்கிறவனை போய் கல்யாணம் பண்ணியிருக்கா. அதுவே எனக்கு ஒரு பக்கம் டென்ஷனா இருக்கு. என் ஃப்ரெண்டோட லைஃப் இப்படி ஆயிடுச்சேன்னு. இதுல என் அண்ணன் வேற ஒரு பக்கம். நீலா,
நீயே சொல்லு, நமக்கு கொஞ்சம் கூட பொருத்தமே இல்லாதவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டா நம்ம லைஃப் எப்படி இருக்கும்? அது ஒரு நரகத்துல இருக்கிற மாதிரி இருக்காது? கரெக்டு தான். அதை நான் சொன்னா புகழும் புரிஞ்சுக்கல, என் அண்ணனும் இப்ப புரிஞ்சுக்கல. நான் என்ன செய்வேன் நிலா? அவங்க அவங்க லைஃப், அவங்க அவங்க சாய்ஸ் அப்படின்னு விட்டுட்டு போ. அப்படி எப்படி விட முடியும்? அவன் என் ஃப்ரெண்டு, இவர் என் அண்ணன். நான் எப்படி எனக்கு அண்ணன் இருக்க முடியும்? அவங்க பண்ணுறது அவங்களுக்கு சரின்னு தோணலாம், உனக்கு அது தப்பாக தோணலாம். நாளைக்கே அவங்க பண்ணுறது உனக்கும் சரின்னு தோணலாம். நெவர். அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. அது எதுவும் நம்ம கையில் இல்லை முத்து. நீயா ஒன்று நினச்சிக்காத. ஒரு வேளை நீ நீ நினைக்கிறது கூட தப்பாக இருக்கலாம். இதையே தான் என் அண்ணனும் சொல்றாரு. நான் என்ன புத்தி இல்லாதவனா? சொல்லு, நான் என்ன புத்தி இல்லாதவனா? இல்லை 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 இல்லை, அப்படி சொல்ல வரல, அப்படி சொல்ல வரல. அப்புறம் வேற எப்படி சொல்ல வர்ற? நீயே சொல்லு நீலா, யாரோட ஹெல்ப்பும் இல்லாம இப்படி ஒரு பிசினஸ் கிரியேட் பண்ணி ரன் பண்ணிட்டு இருக்கிற எனக்கு, சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு இருக்கிற எனக்கு அவ்வளவு புத்திசாலித்தனம் இல்லாமலா இருக்கும்? இல்லை 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 இல்லைப்பா, அப்படி இல்லை. அது நான் உனக்கு எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? இங்கே பாரு, இங்கே பாரு. இப்போ ஆம்பளைங்களுக்கு 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 யோசனை நான் எப்படி உனக்கு புரிய வைப்பேன்? சொல்லு, பரவாயில்ல சொல்லு. இல்லை இல்லை, நான் சொல்கிறேன்னு கோச்சிக்கிடாத. எங்கள் பாட்டி சொல்லுவாங்க, பொதுவாக ஆம்பளைங்களுக்கு, எல்லாரையும் சொல்லலை, ஒரு குறிப்பிட்ட ஆளுங்களுக்கு தான் சொல்கிறேன், அவங்களுக்கு புத்தி எல்லாம் வேலை வேலைன்னு வேலை பக்கமே தான் போகுமா. அதில் ரொம்ப பெரிய ஆளாக இருப்பாங்க, ஆனால் அவங்களால குடும்பத்தை சரியாக கவனிச்சிக்க முடியாது, குடும்பத்தில் என்ன நடக்குதுங்கிறத கவனித்து பார்க்க தெரியாது. ஒரு சில பேர் குடும்பத்தை நல்லா பார்த்துக்குவாங்க, வேலையில் வந்து அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க. போனோமா, வேலை பார்த்தோமா, சம்பளம் வாங்கினோமா, அந்த மாதிரி வருவாங்க. அப்படி ஆம்பளைங்களும் இருக்காங்க. ரெண்டையும் ஈக்குவலாக மேனேஜ் பண்ணுற ஆளுங்கள்லாம் கம்மி. அது அப்படியே இருப்பாங்க. அதனால் இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ 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 நினைக்கிறதே சரின்னு நீ நினைக்காத. நம்ம நினைக்கிறது சில நேரம் தப்பாகவும் போகலாம் முத்து. முத்து முத்து கோச்சுக்கிட்டியா? இல்ல. சரி, நான் சொன்னது உனக்கு புரிஞ்சதா? புரியுது. அப்போ நீ என்ன கேட்டகரியில வச்சிருக்க இப்போ? ஐயா, நான் உனக்கு சொல்லலை. நீ நீ புகழரசி அக்காவை பற்றி தானே பேசுன. நான் அப்போ அந்த வேந்தன் சார் இருக்கார்ல, அவரை பற்றி தான் சொன்னேன். அவர் நல்லவராக கூட இருக்கலாம், அதைத்தான் சொன்னேன். நீ உன்னையே சொல்கிறேன்னு நினச்சிக்கிடாத. இல்ல, நீ என்னையும் சேர்த்து தான் சொன்ன. சொல்லு, நீ என்ன கேட்டகரியில வச்சிருக்க? சொல்லு சொல்லு. இல்லை முத்து, சொல்லு சொல்லு, நான் உன்னை திட்ட மாட்டேன், சொல்லு. இல்லை முத்து, நான் ஒன்றையும் சொல்லலை. வேந்தன் சாரையும் உங்கள் அண்ணனையும் தான் சொன்னேன். சரி, என் அண்ணனை என்ன கேட்டகரியில வச்சிருக்க? இல்லைப்பா, நான் யாரையும் அப்படி இப்படின்னு பிரித்து சொல்லலை. அப்படி ஆம்பளைங்க எல்லாம் அந்த மாதிரி இருப்பாங்க, அதில் உங்கள் அண்ணன் ஒரு மாதிரி, வேந்தன் சார் ஒரு மாதிரி, நீ ஒரு மாதிரின்னு சொல்ல வந்தேன். அத்தாடி, இவன் ஆனானப்பட்ட இவங்க அண்ணங்கிட்டயே சண்டை போட்டு வந்திருக்கான். நம்மெல்லாம் ஏமாத்துறான் இவனுக்கு. வாயை மூடிக்கிட்டு இவன் சொல்கிறத கேட்டுக்கிட்டு ஊன் கொட்டிக்கிட்டு இருக்கிறத நமக்கு நல்லது. இல்லாட்டி நம்மளே கடிச்சு கொதறிடுவான் போல இருக்கிற கோவத்துக்கு. ஆனாலும் இவனை இப்படியே விடுறதுக்கு மனசு கேட்கலையே. என்ன சொல்லி சமாதானப்படுத்துவேன்? முத்து முத்து, அது அது தாயா பிள்ளையாக இருந்தாலும் வாயும் வயிறும் வேறன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி, அண்ணனாக இருந்தாலும் சரி, அவங்களுக்குன்னு ஒரு விருப்பம், அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை, அதில் அவங்களுக்குன்னு ஒரு டேஸ்ட் இருக்கும். அப்படி விட்டுட்டு போ. அவங்க லைஃபுக்குள்ளே நீ நுழைஞ்சு அவங்க லைஃப்பை நீ வாழணும்னு பார்க்காத. ஸோ இது அவங்களா எடுத்த முடிவு தானே, அவங்களா எடுக்கிற முடிவு தானே. அப்போ அதில் வர்ற கஷ்டமோ நஷ்டமோ சந்தோஷமோ எதுவாக இருந்தாலும் அவங்களே அனுபவிச்சுக்கிட்டட்டும். நம்ம ஒரு பார்வையாளரை வேடிக்கை பார்ப்போம். நம்மளால் அவ்வளவுதான் செய்ய முடியும். உன்னால் முடிஞ்ச அளவுக்கு நீ ரெண்டு பேர்கிட்ட எடுத்து சொல்லிட்டேல, அப்போ கேட்குறதும் கேட்காததும் அவங்க இஷ்டம்னு விட்டுரு முத்து. ரைட் நிலா, ரைட். புகழ்கிட்டையும் சரி, என் அண்ணன்கிட்டையும் சரி, என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எடுத்து சொல்லிட்டேன் நீங்கள் பண்ணுறது தப்புன்னு. ஆனால் கேட்கல. அவங்க இஷ்டத்துக்கு தானே அவங்க பண்ணுறாங்க. ஸோ பண்ணிட்டு போகட்டும். அதில் வர்ற கஷ்டமோ நஷ்டமோ சந்தோஷமோ அவங்களே அனுபவிச்சுட்டு போகட்டும். சரிதான், நீ சொல்கிறது சரிதான். இதுக்கு மேலே நம்மளால் என்ன பண்ண முடியும்? நீயே சொல்லு, என்ன பண்ண முடியும்? அவ்வளோதான், ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. அப்போ இதுக்காக போய் அவங்கக்கிட்ட நம்ம சண்டை போட்டுட்டு இருக்கலாமா? அவ்வளோதான். என்ன நிலா, அவ்வளோதான். அவ்வளோதான். ஓகே, நம்மளும் ஒரு ஆடியன்ஸாக இருந்து வேடிக்கை பார்ப்போம். அவங்களோட லைஃப் அவங்க எப்படி கொண்டு போகிறாங்கன்னு பார்ப்போம். பார்க்கத்தானே போகிறோம். பார்க்கத்தானே போகிறோம். நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். கேட்டுக்கிறதா இருந்தால் கேட்டுக்கட்டும், புத்தி இருந்தால் யூஸ் பண்ணி பொழைச்சிக்கட்டும். அவ்வளோதான். என்ன நிலா? அவ்வளோதான். இதுக்கு மேலே நான் செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. என்ன நிலா? ஆமாம். தட்ஸ் ஓகே. ஃபைன். சரி, நம்ம போகலாமா? போகலாம்.
கமான் லெட்ஸ் கோ. ம். முத்து, நீ இப்போ சொன்னது தான் உனக்கும். சொல்ல வேண்டியதை அவங்களும் சொல்லிட்டாங்க. அதை கேட்டுக்கிறதும் உன் புத்தியை யூஸ் பண்ணி பொழைச்சிக்கிறதும் உன் பொறுப்பு. இதோட அவ்வளோதானா? அவ்வளோதான் சார், இதோட முடிஞ்சது. சார் அப்புறம் ஒரு விஷயம். சொல்லு. புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிருக்கோம்ல, யா. அந்த ப்ராஜெக்டோட சீஃப் இன்ஜினியர் 1 வீக் லீவ் வேணும்னு கேட்டிருக்காரு. 1 வீக் லீவா? எதுக்கு? அவரோட ஒய்ஃப்க்கு இந்த வாரம் டெலிவரி டேட் கொடுத்துருக்காங்களாம். எப்போ டெலிவரி நடக்கும்னு தெரியாதான், அதனால கூடவே இருக்கணுமா. அதனால இந்த வீக் ஃபுல்லாக லீவ் வேணும்னு கேட்டிருக்காரு. ஓ, எப்போ கேட்டாரு? நேற்று நீங்கள் சீக்கிரமாக ஆஃபீஸை விட்டு கிளம்பிட்டீங்கல்ல சார், அப்புறமா என்கிட்ட வந்து கேட்டார். உங்ககிட்ட சொல்ல சொன்னார். ஆஃபீஸ் ஐடிக்கு மெயில் பண்ணியிருக்காரு சார். நான் தான் செக் பண்ணேன். உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன் நேற்று, அப்புறம் மறந்துட்டேன். அவர் இல்லாமல் இந்த ப்ராஜெக்டை எப்படி கரெக்ட் டைமுக்கு முடிக்கிறது? அதுவும் 1 வீக் லீவுன்னா நோ இம்பாசிபிள். சரிங்க சார், இப்போ அவருக்கு என்ன சொல்ல? லீவ் அலாட் பண்ண முடியாதுன்னு சொல்லு. இல்லை சார், ஒய்ஃபுக்கு டெலிவரி டைம்னு சொல்கிறாரு. ஏன் அவங்க வீட்டில் பேரண்ட்ஸ் யாரும் இல்லையாமா, ரிலேட்டிவ்ஸ் யாரும் இல்லையாமா? இவர் போய் தான் டெலிவரி பார்க்க போறாரா? அதெல்லாம் முடியாது. எனக்கு ப்ராஜெக்ட் கரெக்ட் டைமுக்கு க்ளோஸ் பண்ணி ஆகணும். லீவ் எல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிடு. அப்போ எப்போ டெலிவரி ஆகுதோ அப்போ லீவ் போட்டு போக சொல்லு வேணும்னா. இப்படி 1 வீக்ல லீவ் கொடுக்க முடியாது. அதுவும் ப்ராஜெக்டோட இனிஷியல் ஸ்டேஜ்ல கண்டிப்பா முடியாதுன்னு சொல்லிடு. சரிங்க சார், சொல்லி பார்க்குறேன். சொல்லு. அதுக்கு மேல ஏதாவது பேசுனா என்கிட்ட பேச சொல்லு. இல்லைன்னா ரிசைன் பண்ணிட்டு போக சொல்லு. வேற யாரையாவது பாத்துக்கலாம். சார் பின்ன என்ன நிலா, இவர் தான் சைன் பண்ணி இப்போ ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. ஸ்டார்ட் பண்ண உடனே 1 வீக் லீவுன்னா எப்படி முடியும்? வேற இன்ஜினியர் யாரையாவது போடலாம்ல சார்? எல்லாரும் அவங்களுக்கு அலாட் பண்ண ப்ராஜெக்ட்ல பிஸியா இருப்பாங்க. அது எப்படி ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு போட்ட இன்ஜினியரை இன்னொரு ப்ராஜெக்ட்டுக்கு மாத்த முடியும்? கன்ஃபியூஸ் ஆகாது, கொலாப்ஸ் ஆயிடும் நிலா. எனக்கு டைமுக்கு முடிச்சு கொடுக்காட்டி என்னோட நேம் கெட்டு போயிடும். இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. நீ சொல்லிடு அவர்கிட்ட, இல்லைன்னா என்கிட்ட பேச சொல்லு. சரி, ஓகே சார். என்னடா குட்டி? அப்பாவா? இல்லையே. பார்க்கவே இல்லையா? அப்பா ஒரு வேலை விஷயமா ஊருக்கு போயிருக்காங்க. உங்ககிட்ட சொல்லலையா? ஆமா, பாப்பா தூங்கிட்டு இருந்தீங்கல்ல, அப்போதான் அப்பா ஊருக்கு போனாங்க. ஊட்டிக்கு. ஆமாடா, ஆமா. அது ஒரு வேலையா போயிருக்காங்க. சீக்கிரமா வந்துருவாங்களாம். ஒரு 2 days 3 days. எஸ். சரி, இதே பாப்பா சாப்பிட்டியா? ஓ, உங்க அம்மா கொடுத்தாளா? சரிதான். சரி, வேற என்ன நிலா? அவ்வளோதான் சார், இன்னைக்கு ஷெட்யூல் அவ்வளோதான். சரி, இருக்கிற பெண்டிங் ஒர்க் எல்லாத்தையும் கமிங் ஃப்ரைடேக்குள்ள முடிச்சிடணும். எனக்கு சாட்டர்டே சண்டே ஃப்ரீ ஸ்பேஸ் வேணும். ஓகேவா? ஓகே சார். ஐயா முத்துக்கண்ணு. சொல்லுங்கம்மா. ஓகே சார், ஒர்க் அவ்வளோதான். நான் கிளம்பட்டுமா? ஆஃபீஸ் கிளம்பட்டுமா சார்? ஒரு நிமிஷம் இரு நிலா. அம்மா நீங்க சொல்லுங்க. உங்கள் அண்ணன் கிட்ட பேசுனியாப்பா? பேசுனேம்மா, பட் நான் பேசுனது எதுவும் வேலைக்கு ஆகல. அப்படின்னா சார் நான் போகட்டா? இரு நிலா, இரு. இன்னும் ஒரே ஒரு நோட் கொடுக்க வேண்டியதா இருக்கு. இரு. என்னாச்சியா? நான் சொன்னது எதுவும் அண்ணன்கிட்ட எடுபடலம்மா, விட்டுருங்க. இதுக்கு மேல நான் அண்ணன்கிட்ட இந்த விஷயத்தை பத்தி பேச மாட்டேன். என்னையா நீயே இப்படி சொல்ற? அவ்வளவுதாம்மா, அவ்வளவுதான். சரி, எப்போ உங்க அண்ணன் வீட்டுக்கு வருவானா? எனக்கு தெரியாது. நீங்க அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க. சரிப்பா. அம்மா, அப்புறம் ஒரு விஷயம். சொல்லியா? சொல்லு. இன்னைக்கு வினி வீட்டுக்கு போயிட்டு வந்துருங்க. சரிப்பா. எதுக்கு? கமிங் சண்டே எனக்கும் வினிக்கும் என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிருங்க. அப்படியாப்பா? அப்போ உங்க அண்ணன் சரின்னு சம்மதம் சொல்லிட்டானோ? நோ, அண்ணன் சம்மதம் சொல்லல. யார் சம்மதமும் எனக்கு தேவையும் இல்லை. நான் சொல்றதாம்மா ஃபைனல். இன்னைக்கு வினி வீட்டுக்கு போயிட்டு வந்துருங்க. கமிங் சண்டே நாள் ரொம்ப நல்லா இருக்கு. அன்னைக்கே என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. இல்லப்பா, உங்க அண்ணே அவர் ஒன்றும் சொல்ல மாட்டாருமா. நான் பாத்துக்கிறேன். நீங்க ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. அப்புறம் என்கேஜ்மெண்ட் மார்னிங் டைம் வைங்க. ஈவினிங் டைம் வச்சிங்கன்னா அப்புறம் மறுநாள் எனக்கு ஆஃபீஸ் போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ மார்னிங் டைமே ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. ஓகே? சரிப்பா, நான் அண்ணன் கிட்ட பேசுறேன். ஓகே, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. போயிட்டு வந்துடுங்க சீக்கிரமா. அப்புறம் என்கேஜ்மெண்ட்டுக்கு என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணணுமோ, உங்களுக்கு வினிக்கு யார் யாருக்கு என்னென்ன வாங்கணுமோ எல்லாத்தையும் வாங்கிடுங்க. நிலாவை துணைக்கு கூப்பிட்டுக்கோங்க. போகும்போது சொல்லுங்க, என்னோட கார்டு தரேன், எடுத்துட்டு போங்க. சரிங்களா? சரிப்பா. நிலா, அம்மாவுக்கு கூட மாட இருந்து ஹெல்ப் பண்ணு. சரி சரி. ஓகே, அவ்வளோதான். இது சொல்றதுக்கு தான் இருக்க சொன்னேன். சரி, கிளம்பு, ஆஃபீஸ் கிளம்பு.
முத்து உங்க அண்ணன் கிட்ட அந்த பொண்ணை பத்தி பேசுனியா? அம்மா இந்த விஷயத்தை பத்தி என்கிட்ட எதுவும் பேசாத, பேசுறதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸும் இல்லைன்னு அண்ணன் சொல்லியாச்சு. இதுக்கு மேல நான் இதை பத்தி பேசி நோஸ் கட் ஆகுறதுக்கு ரெடியா இல்ல. நீங்களும் இதுக்கு மேல இந்த விஷயத்தை பத்தி என்கிட்ட பேச சொல்லி கம்பல் பண்ணாதீங்க. இல்லப்பா அண்ணன் என்னதான் சொல்றான்? அவர் அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிப்பாராம். அதுல எந்த மாற்றமும் இல்லையா. இதை பத்தி பேசுறதுக்கு உண்டான ரைட்ஸை அவர் எனக்கும் கொடுக்கலையா உங்களுக்கும் கொடுக்கலையா, நம்ம பேசக்கூடாதான். அதனால நானும் கிளியரா சொல்லிட்டேன் அவர்கிட்ட, என் மேரேஜ் விஷயத்துல நீங்களும் இனிமே தலையிடாதீங்கன்னு. சோ அவர் என் மேரேஜ் விஷயத்துல தலையிட மாட்டாரு. நீங்க தாராளமா என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், பண்ணிருங்க. என்னம்மா பண்ணிடுங்க. சரிப்பா சரி. அப்புறம் இந்த இதய குட்டியை கொண்டு போய் இந்த அவுட் ஹவுஸ்ல வருப்பா, அவகிட்ட விடுங்க. உன் ஃப்ரெண்டு கிட்டயாப்பா? நீலா நீலா பாப்பாவை பாத்தியா? அங்க எம்கே கிட்ட இருக்காக்கா. அங்க போயிட்டாளா? அவங்க அப்பாவை தேடிக்கிட்டு இருந்தா, வீட்டுக்குள்ள ஒளிஞ்சிருக்காரோ என்னமோன்ட்டு அப்படியே தேடி தேடி அங்க போயிட்டா போல. ஆமாக்கா, எம்கே கிட்டே வந்து அவங்க அப்பாவை தான் கேட்டுக்கிட்டு இருந்தா. தேட ஆரம்பிச்சிட்டா. இனி எத்தனை நாள் தாங்குவான்னு தெரியல நீலா. சார் எந்திச்சு உட்காந்துட்டாருன்னா ஒரு தடவை கூட்டிட்டு போய் காமிச்சிட்டு வந்துருங்கக்கா. சரிம்மா சரி. அம்மா நீயே ஒரு மாதிரியா இருக்க. அக்கா எம்கேவுக்கு வர ஞாயிற்றுக்கிழமை நிச்சயதார்த்தமாக்கா. என்னது ஞாயிற்றுக்கிழமை நிச்சயதார்த்தமா? ஆமா இவன் என்ன நினைச்சிட்டு இருக்கான்? மனசுக்குள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு அவ கூட நிச்சயதார்த்தம் பண்ண போறானாமா? இந்த நான் போய் அவனை என்னன்னு கேக்குறேன். அக்கா என்ன அக்கா, நீங்க அவசரப்பட்டு ஏதாவது போய் பேசிடாதீங்கக்கா. யாராவது சொன்னாதான் இவனுக்கு புரியும். நான் போய் சொல்றேன். அக்கா ஒரு நிமிஷம், நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்கக்கா. அவங்க அண்ணன் சொன்னதே அவன் கேட்காம அவங்க அண்ணன்கிட்டே சண்டை போட்டுட்டு வந்திருக்கான். எது? ஆமா, அவங்க அண்ணனுக்கும் எம்கேவுக்கும் ஏதோ பிரச்சனை போல. என்னன்னு தெரியல, ஆனா ஏதோ பர்சனல் விஷயம்னு சொன்னான். அவங்க அண்ணன் கூட பேச மாட்டான் போலக்கா. சரி இருந்துட்டு போகட்டும். ஆனா நான் அவனோட ஃப்ரெண்டு, நான் சொன்னா கேட்பான். சொல்றதுக்கு எனக்கும் உரிமையும் இருக்கு. நான் போய் சொல்றேன். பிசினஸ்ல மட்டும் புத்திசாலித்தனமா கொடி கட்டி பறந்தா பத்தாது. ஐயோ அக்கா. இன்னும் என்னம்மா நின்னுட்டே இருக்கீங்க? இல்லப்பா இல்ல, இது கன்ஃபார்ம் தானே? நான் அண்ணன் வீட்டுக்கு போய் பேசிட்டு வந்துடுறேன். கன்ஃபார்ம், நோ சேஞ்ச். நீங்க போய் பேசிட்டு வரலாம், தாராளமா பேசிட்டு வரலாம். சரிப்பா சரி. அம்மா அந்த பாப்பாவை கொண்டு போய் அவகிட்ட விடுங்கன்னு சொன்னேன். போயாச்சு. குட்டி இங்க வா, அப்பா மடியில உட்காந்துக்கிறியா? பொம்மை படம் பார்க்கணுமா? டேய் எம்கே. அக்கா அக்கா வேணாக்கா ப்ளீஸ்க்கா.